இப்போ இந்த தோசைகளுக்கும் இந்த தோசைகளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் குறகுறப்பது. அதே மாதிரி ரொம்ப நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் சுடும்போதே நம்ம வந்து ஏதோ ஹோட்டலில் உள்ள தோசைகளில் ஒரு சுடுற ஃபீலிங் இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்கும் ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே வந்து சீக்கன் தோசை சுட்ட மாதிரி இருக்கும் இந்த தோசைகளில். அதே மாதிரி தோசையும் இதில் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வருது, வெள்ளையாக வராமல். ஹோட்டல் கல் தோசை வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் வருது. இப்போ இந்த தோசைகள் கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. இது தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது, அது ஏனே தெரில. ஆனால் கொஞ்சம் சமதளமாக இருக்குது. இது கொஞ்சம் குழிவாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழியாக இருந்த மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாட்டாக உள்ளது நல்லா சமதளமாக இருக்கிறதுலாம் ஹீட் வந்து நல்லா எல்லா இடத்துக்கும் ஒரே சமமாக பரவும்.